இன்றைக்கி வந்து எல்லா காய்கறியும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு காய்கறி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இது வந்து தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இஞ்சி வாயில் நடுக்கு நடுக்குன்னு மாட்டோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு உப்புமாக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம், வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் மாங்காய், ஒரு பெரிய மாங்காய், அதை வந்து பொடி பொடியாக நறுக்குன அப்புறம் எனக்கு வந்து ஒரு 2.5 கப்பு வந்தது. இந்த 2.5 கப்பு மாங்காய்க்கு ஒரு 1.5 கப்பு கோஸு, அதுவும் நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். 1.5 கப்பு வந்து கேரட். இதில் காய்கறி எல்லாம் வந்து எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்பு வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு வந்து பொடியாக நறுக்குன பீன்ஸு. இதில் மாங்காய் இஞ்சி கிடச்சதுன்னா கூட போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும் மாங்காய் இஞ்சி. ஸோ இந்த காய்கறி எல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு இதில் வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன், நான் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூனில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறம் கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கலந்து வச்சிட்டோன்னா இது வந்து அந்த உப்பும் புளிப்பும் அந்த காய்கறியில் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து கலந்து, இதுதான் வந்து அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அது கெடாமல் இருக்கும். இது முதல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ஒன்றும் ஆகாது. யூஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா வந்து ஈரம் இல்லாத ஸ்பூனை போட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் வேணும், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா, இது ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கப்புன்னு பார்த்தா இது ஒரு 1/8 கப்பு. அதுக்கு வந்து கடுகையும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதை வந்து வெறும் வாணலில் போட்டு வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். அந்த பொடியிலேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ வாணலில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே, இது நல்லெண்ணெய்ன்றதுனால அது கொஞ்சம் புகை வருது. காஞ்ச உடனே கடுகு வெடித்த உடனே பூண்டை போட்டுருவோம். இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல், பூண்டு வேணான்னா விட்டுறலாம், பட் பூண்டு போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது வந்து பெருங்காயம் மறந்துட்டேன். ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். இது போட்டுட்டு இது ஒரு வதங்கினோடனே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு மிளகாப்பொடியை போடணும். மிளகாப்பொடியை போட்டுட்டு அது தீயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கலந்துடணும். இது மிளகாப்பொடி வந்து கறியை விடக்கூடாது, அது தீஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஊறுகாவோட டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா ஸ்டவ்வை நிறுத்திட்டு கூட இந்த காய்கறி கலவையை போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது வதங்கணும்லாம் தேவையில்லை, அந்த காய்கறி வந்து லேசாக சூடானா போதும். எனக்கு வந்து உப்பு டேஸ்ட் பார்த்ததில் வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ நான் எடுத்து வச்சுருந்த இன்னொரு டேபிள் ஸ்பூனையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ மொத்தமாக வந்து நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸு, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஸோ இது வந்து எல்லாமே காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வச்சுருந்த அந்த கடுகு வெந்தய பொடியில் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூனே எனக்கு சரியாக இருந்தது. ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ காய்கறி எல்லாமே சூடாயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட காய்கறி ஊறுகாய் ரெடி. இது பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதுவாக ஆரம்பிக்கும். ஸோ 10 நாள் வரைக்கும் கேரண்டியாக இது கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட காய்கறி ஊறுகாய் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.